தமிழக அரசியலின் அதிகார மயங்கள் எவை? தலைமுறைகளை கடந்து மாநிலத்தை ஆளும் அந்த வலிமையான குடும்பங்கள் யார்? இன்று நாம் அவர்களின் ரகசியங்களை அம்பலப்படுத்துகிறோம். அறிஞர் அண்ணாவிற்கு பிறகு கருணாநிதியின் வருகை தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கியது. அது ஒரு இயக்கமாக இருந்த கட்சியை ஒரு குடும்பத்தின் அடையாளமாக மாற்றியது. 5 முறை முதல்வர், அரை நூற்றாண்டு கால அரசியல் பயணம். கருணாநிதியின் ராஜதந்திரம் திமுகவை ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாற்றியது. ஆனால் அது குடும்ப ஆதிக்கத்தையும் வளர்த்தது. அவருக்கு பின் மு.க. ஸ்டாலின் தலைமையேற்றார். பல தசாப்தங்களாக கட்சியில் உழைத்த பிறகு அவர் முதல்வரானார். இது வாரிசு அரசியலின் அடுத்த கட்டமாக பார்க்கப்பட்டது. இப்போது உதயநிதி ஸ்டாலினின் வரவு 3வது தலைமுறையின் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. அமைச்சரவையில் அவருக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் விவாதங்களை கிளப்பியுள்ளது. இது வெறும் வாரிசு அரசியலா அல்லது ஒரு மன்னராட்சியின் நவீன வடிவமா? ஜனநாயகத்தில் ஒரு குடும்பம் இத்தனை காலம் ஆதிக்கம் செலுத்துவது எப்படி சாத்தியம்? இந்த குடும்பத்தின் ஆதிக்கம் அரசியலோடு முடிந்துவிடவில்லை. ஊடகம் மற்றும் செய்தித்துறையில் இவர்களின் கட்டுப்பாடு மக்கள் கருத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. திரைத்துறையிலும் இவர்களின் தயாரிப்பு மற்றும் விநியோக நிறுவனங்களின் ஆதிக்கம் அசைக்க முடியாதது. அரசியல் செல்வாக்கு சினிமா வர்த்தகத்தையும் கட்டுப்படுத்துகிறது. ரியல் எஸ்டேட் மற்றும் கல்வி நிறுவனங்கள் என மாநிலத்தின் பொருளாதாரத்தின் முக்கிய நாடிகளில் இவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் பங்களிப்பு அதிகமாக உள்ளது. அரசியல் அதிகாரம் பொருளாதார பலத்தை தருகிறது. அந்த பலம் மீண்டும் அரசியல் அதிகாரத்தை உறுதிப்படுத்துகிறது. இது ஒரு முடிவில்லாத அதிகாரச் சுழற்சி. அடுத்ததாக, வட தமிழகத்தில் வலுவான பிடியை கொண்டிருக்கும் பாட்டம்கேவின் ராமதாஸ் குடும்பம். டாக்டர் ராமதாஸ் ஒரு சமூக இயக்கமாக தொடங்கிய இது பின் ஒரு குடும்பக் கட்சியாக மாறியது. அன்புமணி ராமதாஸின் வருகைக்குப் பின் கட்சி முடிவுகள் அனைத்தும் குடும்ப வட்டத்திற்குள்ளேயே எடுக்கப்படுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. வாரிசு அரசியலுக்கு இவர்கள் விதிவிலக்கல்ல. சாதி அரசியல் மற்றும் பிராந்திய செல்வாக்கை மூலதனமாக வைத்து பல தசாப்தங்களாக ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியாக இவர்கள் நீடிக்கின்றனர். இது ஜனநாயகத்தின் பன்முகத்தன்மையை பாதிக்கிறதா? அதிமுகவை பொறுத்தவரை எம்.ஜி.ஆர். மற்றும் ஜெயலலிதா காலங்களில் வாரிசு அரசியல் தவிர்க்கப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு பின் நிலைமை தலைகீழாக மாறியது. சசிகலா குடும்பத்தின் தலையீடு கட்சிக்குள் பெரும் பிளவுகளை ஏற்படுத்தியது. மன்னார்குடி குடும்பத்தின் ஆதிக்கம் அதிமுகவின் அடையாளத்தையே கேள்விக்குறியாக்கியது. குடும்ப உறுப்பினர்களுக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் தொண்டர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதுவே கட்சி பலவீனமடையவும் பல அணிகளாக பிரியவும் முக்கிய காரணமாக அமைந்தது. இது பெரிய கட்சிகளோடு நின்றுவிடவில்லை. மதிமுகவின் வைகோ தொடங்கி காங்கிரஸ் மற்றும் பல சிறிய கட்சிகளிலும் வாரிசு அரசியல் ஆழமாக வேரூன்றியுள்ளது. ஆனால் இந்த அதிகாரத்திற்கு பின்னால் இருக்கும் சட்ட சிக்கல்கள் என்ன? பல குடும்ப உறுப்பினர்கள் மீது சொத்து குவிப்பு மற்றும் ஊழல் வழக்குகள் பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளன. மத்திய புலனாய்வு அமைப்புகளின் சோதனைகள் மற்றும் நீதிமன்ற விசாரணைகள் தொடர்ந்தாலும் இவர்களின் அரசியல் செல்வாக்கு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறது. சாதாரண குடிமகனுக்கு ஒரு நீதி, அதிகாரத்தில் உள்ள குடும்பங்களுக்கு ஒரு நீதி என்ற பிம்பம் சமூகத்தில் நிலவுகிறது. இது சட்டத்தின் மீதான நம்பிக்கையை தளர்த்துகிறது. இந்த குடும்ப அரசியலால் தமிழகத்திற்கு கிடைத்த லாபம் என்ன? புதிய மற்றும் தகுதியான தலைவர்கள் உருவாக இது தடையாக இருக்கிறதா? ஆய்வுகள் கவலைக்கிடமான தகவல்களை அளிக்கின்றன. திறமையான இளைஞர்களுக்கு அரசியலில் இடமில்லை என்ற விரக்தி நிலவுகிறது. அரசியலில் நுழைய கொள்கை பற்றை விட குடும்ப பின்னணியே தகுதியாக பார்க்கப்படுகிறது. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த இளைஞன் எவ்வளவு திறமையாக இருந்தாலும் இந்த குடும்பங்களின் ஆதிக்கத்தை தாண்டி முன்னேறுவது ஒரு பெரும் சவாலாகவே உள்ளது. இது ஜனநாயகத்தின் அடிப்படை நோக்கத்தையே சிதைக்கிறது. மக்கள் பிரதிநிதிகள் மக்களிடமிருந்து வராமல் ஒரு சில குறிப்பிட்ட குடும்பங்களிலிருந்து மட்டுமே வருவது ஆபத்தானது. உலக அளவில் வாரிசு அரசியல் இருக்கும் நாடுகள் வளர்ச்சியை விட ஊழலில்தான் அதிகம் சிக்கியுள்ளன. தமிழகமும் அந்த பாதையில் செல்கிறதா என்ற அச்சம் எழாமல் இல்லை. ஆனால் மாற்றம் என்பது மக்களின் கைகளில்தான் உள்ளது. வாரிசு அரசியலை விட திறமைக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு அரசியல் கலாச்சாரம் எப்போது மலரும்? ஒவ்வொரு வாக்குச்சீட்டும் ஒரு மாற்றத்திற்கான ஆயுதம். மக்கள் விழிப்புணர்வு அடைந்தால் மட்டுமே இந்த அதிகார வர்க்கத்தின் பிடியிலிருந்து தமிழகம் விடுதலை பெற முடியும். தமிழகத்தின் எதிர்காலம் ஒரு சில குடும்பங்களின் கைகளில் மட்டுமே இருக்க வேண்டுமா? அல்லது மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டதா? உங்கள் கருத்து என்ன? எம்முடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தலைமுறைகள் மாறலாம், ஆனால் அதிகாரம் ஒரே வட்டத்தில் சுழல்வது ஆரோக்கியமானதா? சிந்திப்போம். அடுத்த பகுதியில் மேலும் சில உண்மைகளை சந்திப்போம். நன்றிகள்.